திருவளர் புலர்காலை நண்பர்களுக்கு அற்புதங்கள் விளைவிக்கும் அதிகாலை வணக்கம். இன்றைய 18ஆம் நாள் பயிற்சிகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நான் சோமசுந்தரம். நமது பிரார்த்தனைகளுக்கு உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். தளர்வாக முதுகை நேராக வைத்து அமர்ந்து கொள்ளுங்கள். இடது கையில் மாயாஜால கல்லும் குபேர முத்திரையும் இருக்கட்டும். வலது கை உங்களது இடது மார்பின் மீது இருக்கட்டும். உங்கள் முன்னால் ஒரு டம்ளரில் நீர் இருக்கட்டும். கண்களை மூடி அமர்ந்து கொள்ளுங்கள். நமது பிரார்த்தனைகளான மௌனம், சங்கல்பம், பணத்திற்கான ஹூபோனோபோனோ, உங்களுக்கான தனிப்பட்ட ஹூபோனோபோனோ, நீருக்கு நன்றி, அனைத்தும் வரிசையாக வரும். இப்பொழுது பிரார்த்தனைகளுக்குள் செல்லலாம். அடுத்த 5 நிமிடங்களுக்கு மௌனமாக அமர்ந்து உங்கள் மூச்சை கவனியுங்கள்.
சங்கல்பம். என் வாழ்வில் பணம் தாராளமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரபஞ்சத்தின் அளவில்லா ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் செல்வத்திலும் ஞானத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரழிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் கண்காணிக்கிறது மற்றும் நிர்வகிக்கிறது. மற்றும் நான் எதை செய்தாலும் அதை செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்திருக்கிறேன். நான் எனது திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். நான் அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டு இருக்கிறேன். நன்றி. எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் நிறைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. மன்னிப்பு. பிரபஞ்சத்தின் படைப்பினிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ எனது குடும்பமோ எனது உறவினர்களோ முன்னோர்களோ தங்களையோ தங்கள் குடும்பத்தினரையோ உறவினர்களையோ முன்னோர்களையோ எண்ணங்களாலோ அல்லது வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தி இருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள் தேவையற்ற தடைகள் எரிக்கப்பட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். நன்றி. சங்கல்பம். என் வாழ்வில் பணம் தாராளமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரபஞ்சத்தின் அளவில்லா ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் செல்வத்திலும் ஞானத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரழிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் கண்காணிக்கிறது மற்றும் நிர்வகிக்கிறது. மற்றும் நான் எதை செய்தாலும் அதை செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்திருக்கிறேன். நான் எனது திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். நான் அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டு இருக்கிறேன். நன்றி. எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் நிறைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. மன்னிப்பு. பிரபஞ்சத்தின் படைப்பினிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ எனது குடும்பமோ எனது உறவினர்களோ முன்னோர்களோ தங்களையோ தங்கள் குடும்பத்தினரையோ உறவினர்களையோ முன்னோர்களையோ எண்ணங்களாலோ அல்லது வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தி இருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள் தேவையற்ற தடைகள் எரிக்கப்பட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். நன்றி. பணத்திற்கான ஹூபோனோபோனோ. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you.
I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. இப்பொழுது உங்கள் தனிப்பட்ட விருப்பத்திற்கான ஹூபோனோபோனோ மெய் டியர் என்ற வார்த்தைக்கு பிறகு உங்களுக்கு பிடித்த வார்த்தையை சொல்லுங்கள். My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you.
I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. நீருக்கு நன்றி. நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உழவு, நீரின்றி அமையாது உணவு, நீரின்றி அமையாது உயிர். நீருக்கு நன்றி. நான் பிறப்பதற்கு முன்பும் பிறந்த பிறகும் எப்பொழுதும் என்னுடன் பயணிக்கும் நீருக்கு நன்றி. உண்பதற்கு நல்ல உணவுகளை உண்டாக்கி கொடுப்பதும் தானும் உணவாக இருப்பதுமான நீருக்கு நன்றி. தினமும் எனது உடல் தூய்மைக்கு மட்டுமல்லாமல் உள்ள தூய்மைக்கும் காரணமான நீருக்கு நன்றி. உமிழ்நீரில் ஆரம்பித்து உடலில் உருவாகும் அத்தனை சுரப்பிகளும் சரியான விகிதத்தில் சுரந்து சீரான உடல் இயக்கத்துக்கு காரணமான நீருக்கு நன்றி. எல்லா உயிர் அணுக்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் நீக்கமர நிறைந்திருக்கும் நீருக்கு நன்றி. எனது உடலில் இரத்தம், உயிர் அணுக்கள் இயக்கம், செரிமானம், பாதுகாப்பு, கழிவுகள் ஏற்றம் என அத்தனைக்கும் ஆதாரமாக இருந்து ஆரோக்கியத்திற்கு அடிப்படையான நீருக்கு நன்றி. உண்ணும் உணவு உள்ளே செல்வதற்கும் சத்தாக மாறி உறிஞ்சப்படுவதற்கும் மூல காரணமான நீருக்கு நன்றி. நான் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு உதவும் நீருக்கு நன்றி. நான் வாழும் உலகில் உள்ள அத்தனை சிருஷ்டிக்கும் அடிநாதமாக விளங்கும் நீருக்கு நன்றி. உடல் வெப்பநிலையை சீராக வைப்பதற்கும் முக்கிய உறுப்புகளை பாதுகாப்பாக வைப்பதற்கும் உதவும் நீருக்கு நன்றி. எனக்கு பயன்படும் மற்ற உயிரினங்கள், தாவரங்கள் என அனைத்திற்கும் ஆதாரமாக விளங்கும் நீருக்கு நன்றி. எனது எண்ணங்களை பிரபஞ்சத்திற்கு எடுத்துச் சென்று வேண்டியவற்றை கொடுக்க வைக்கும் நீருக்கு நன்றி. நான் என்னை முழுமையாக நம்புகிறேன். நான் எனது கனவுகளை முழுமையாக நம்புகிறேன். எதையும் சாதிக்க முடியும் என்று எப்பொழுதும் நம்புகிறேன். எனது உடல் உறுதிக்கு மட்டுமல்லாமல் உள்ள உறுதிக்கும் காரணமான நீருக்கு நன்றி. எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான உணர்வுகள், நேர்மறையான செயல்கள், நேர்மறையான விளைவுகள் மட்டுமே கவர்ந்திழுக்கும் நீருக்கு நன்றி. பணம் உட்பட அனைத்து செல்வங்களும் என்னை நோக்கி அபரிதமாக வந்து கொண்டிருக்க காரணமான நீருக்கு நன்றி. நீர் இல்லாமல் நான் இல்லை. நீர் இல்லாமல் எதுவும் இல்லை. நீருக்கு நன்றி. நீருக்கு நன்றி. நீருக்கு நன்றி.
வணக்கம் நண்பர்களே. திரு வேணுகோபால் ஐயா அவர்களின் தொடக்க உரையுடன் இன்றைய பாடங்களை நாம் தொடங்கலாம். அன்பின் நண்பர்களுக்கு அற்புதங்கள் விளைவிக்கும் அதிகாலை வணக்கம். தூங்காமை, கல்வி, துணிவுடைமை அம்மூன்றும் நீங்கா நிலமாள்பவர்க்கு. தூங்காமை என்பது சோம்பலின்மையை குறிக்கும். கல்வி மற்றும் துணிவுடைமை இவை மூன்றும் மன்னர்களுக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டிய குணங்கள் என்று கூறுகிறார். மன்னர்களுக்கு மட்டுமல்ல, மக்களுக்கும் அதுதான். கல்வி என்ற நிலையில் நாம் சில நூல்களை பற்றி அறிமுகம் கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று இகிகை என்கின்ற ஒரு நூல், இது ஜப்பான் மக்களின், ஜப்பானை ஒட்டியுள்ள ஒக்கினாவா தீவை சார்ந்த மக்களின் வாழ்வியல் முறை பற்றியது. அந்த தீவு மக்களிடம் என்ன ஒரு தனித்தன்மை இருக்கிறது என்றால், அந்த தீவில் சராசரி வயது, அங்கு வாழக்கூடிய மக்களின் சராசரி வயது 90 என்று, 90 என்பது மட்டுமல்ல, வயது சராசரி என்பது 90 என்பது மட்டுமல்ல, ஆரோக்கியமாக வாழ்கிறார்கள். அவர்கள் இருக்கும் வரை ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். பலரும் 100 வயதை கடந்தவர்களாக காணப்படுகிறார்கள். இதற்கான காரணிகளை ஆய்வு செய்த பொழுது 3 விஷயங்களை அங்கு கண்டுபிடித்தார்கள். உணவு, அவர்களுடைய உணவு முறை, அவுட்டோர் லைஃப் அவர்களுடைய வாழ்க்கை முறை, அந்த சுற்றுச்சூழல், இயற்கையோடு இணைந்த ஒரு சுற்றுச்சூழல், இவை மூன்றையும் விரிவாக நாம் இங்கு பார்க்கலாம். படுக்கைக்கு செல்லும் பொழுது அடுத்த நாள் காலை எழுவதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்க வேண்டும். இந்த இகிகை என்ற வார்த்தையின் பொருள் என்னவென்றால், இகி என்பது லைஃப் என்பதை குறிக்கும், கை என்பது மீனிங் என்ற அர்த்தத்தை குறிக்கும், வாழ்க்கைக்கான அர்த்தம். இப்படி காலையில் எழும்பொழுது ஏதாவது ஒரு காரணம் இருக்க வேண்டும். எழும்பொழுதே சுறுசுறுப்பாக எழ வேண்டும். இளம் வயதினராக இருந்தாலும் சரி, அல்லது நடுவயது முதிய வயதுகளாக இருந்தாலும் சரி, காலையில் எழுவதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்க வேண்டும், ஒரு இலக்கு இருக்க வேண்டும். காலையில் எழும்பொழுதே சுறுசுறுப்புடன் எழ வேண்டும். நமக்கென்று ஒரு கனவு இருக்க வேண்டும். மற்றவர்கள் அல்லது சமூக மதிப்பீடுகள் காரணமாக நாம் நம் கனவுகளை தொலைத்து விடுகிறோம். நமது வாழ்க்கையை அல்லாமல் பிறர் வாழ்க்கையை வாழ்கிறோம். நாம் நமது வாழ்க்கையை வாழத் தொடங்க வேண்டும் என்கிறார்கள். அதற்கு சில அடிப்படையான கேள்விகளை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். அதில் முதல் கேள்வி, எனக்கு எது மிகவும் பிடித்தது? நான் எதில் மிகவும் சிறந்து விளங்குகின்றேன்? இந்த உலகிற்கு என்னிடம் இருந்து தேவைப்படுவது என்ன? அதை செய்வதன் மூலம் எனக்கு வெகுமதி இருக்குமா? இந்த 4 கேள்விகளே மிகவும் அடிப்படையானது இந்த இகிகை என்ற வாழ்க்கை முறைக்கு.
அதாவது எனக்கு ஒரு பேஷன், ஒரு செயல்பாடுகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதில் நான் சிறந்து விளங்குபவனாகவும் இருக்க வேண்டும். அந்த என்னுடைய பேஷன் இந்த உலகில் உள்ள மற்றவர்களுக்கு பயன்படுவதாக இருக்க வேண்டும். அதை செய்வதன் மூலம் என்னுடைய வாழ்க்கையினுடைய தேவைகள் பூர்த்தியாக வேண்டும். இத்துடன் வாழ்விற்கு நிதானம் என்பது மிகவும் அவசியமான ஒன்று. நாம் நம்மை சுற்றி உள்ளவர்களை கவனித்து பாருங்கள். தேவை இருக்கிறதோ தேவை இல்லையோ எப்பொழுதுமே ஒரு பரபரப்பாக காணப்படுவார்கள். பரபரப்பாகவும் பதட்டத்துடனும் எதிர்காலம் பற்றிய கவலையை சுமந்தவர்களாகவும் மக்கள் இயங்கிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். நாம் அவ்வாறு இல்லாமல் ஒரு நிதானமான மனிதராகவும் நாம் எதை செய்தாலும் அதை அனுபவித்து செய்பவராகவும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் நம்முடைய மனதிற்கு மகிழ்ச்சி தரும் காரியங்களை நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். இவையெல்லாம் மனநிலைகள். அடுத்ததாக அவர்கள் டோன்ட் ஃபில் யுவர் ஸ்டமக் என்று கூறுகிறார்கள். வயிறு கனக்கும் வரை உண்ணக்கூடாது. உணவை உண்ணும் பொழுது குறைவாக உண்ண வேண்டும். அப்போ குறைவாக உண்ண வேண்டும் என்றால் உணவை நன்கு மென்று சுவைத்து உணவில் கவனத்தை வைத்து உண்ணும் நேரத்தை அதிகப்படுத்தி ரசித்து உண்ணும் பொழுது தானாகவே உணவினுடைய அளவு குறைவதை நாம் காணலாம். உணவு உண்பதற்கு சிறிய தட்டுகளையும் சிறிய குவளைகளையும் நாம் பயன்படுத்தலாம். அப்பொழுது நமக்கு ரசித்து உண்பதற்கான நேரமும் கிடைக்கும், உணவினுடைய அளவும் குறையும். அங்குள்ள மக்கள் தினமும் ஒரு 5 வகை பழங்கள் மற்றும் காய்கறிகளை உணவில் சேர்த்துக் கொள்கிறார்கள். மேலும் உப்பினுடைய அளவு நாம் உபயோகிப்பதை விட பாதிக்கும் குறைவாகவே அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இவையெல்லாம் உணவில் அவர்கள் செய்கின்ற விஷயங்கள். அடுத்தபடியாக மனிதன் என்பவன் ஒரு சமூக விலங்கு என்று கூறுவார்கள். நட்பு மற்றும் உறவு இந்த வட்டத்தை அவர்கள் நன்கு பராமரிக்கிறார்கள். வாரத்தில் குறைந்தபட்சம் 2 நாட்களாவது நண்பர்களையோ உறவினர்களையோ சந்தித்து அவர்களுடன் அலாவுலாகிறார்கள். குழந்தையிலிருந்து குழுவாக வாழ்வதற்கு பயிற்சி அளிக்கிறார்கள். ட்விட்டர், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்கள் எப்பொழுதும் பயன்பட மாட்டார்கள். உண்மையிலேயே நேரடியாக நாம் யாருடன் பழகி வருகிறோமோ, அதுவும் இளம் வயதிலிருந்தே பழகி வரும் பொழுது பலரும் அங்கு 70 ஆண்டு நட்பு, 80 ஆண்டு நட்பு என்றெல்லாம் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அதை போன்ற நட்பை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். உறவுகளை பேணி காக்க வேண்டும். இவையெல்லாம் போக நம்மை இயற்கையுடன் பிணைத்துக் கொள்வது என்ற ஒரு செயலை அவர்கள் அனைவரும் செய்கிறார்கள். அதாவது ஏதாவது ஒரு மரம் செடி வளர்த்து அதிலிருந்து வரக்கூடிய உணவை அவர்கள் தினமும் எடுத்துக்கொள்கிறார்கள். செடி மரம் வளர்க்கும் பொழுது நமக்கும் இயற்கைக்குமான அந்த உறவு மேம்படுவதை நாம் பார்க்கலாம். உடல் நலமும் சீராவதை நாம் கவனிக்க முடியும். இவை எல்லாவற்றிற்கும் அழகு சேர்ப்பதைப் போல இறுதியாக நன்றி உணர்வு. தனக்கு கிடைக்கும் சிறிய சிறிய விஷயங்களுக்கு கூட அவர்கள் நன்றி உணர்வை வெளிப்படுத்த தவறுவதில்லை. நன்றி உணர்வு என்னும் நேர்மறை உணர்வு மற்ற எதிர்மறை உணர்வுகளை நீக்கி உடல் நலனுக்கும் அது பயன்படுகிறது.
இதை நீங்கள் இந்த சமீப கால பயிற்சிகளில் நீங்களே நேரடியாக அறிந்திருப்பீர்கள். இது உடல் நலனை மட்டுமல்ல, ஆயுளையும் அதிகரிக்க செய்கிறது. எனவே அவர்கள் வாழ்வில் கடைபிடிக்கும் நன்றி உணர்வை நாமும் சிறிய சிறிய விஷயங்களுக்கு கூட வெளிப்படுத்தி அதை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்ததாக உடற்பயிற்சி. பெரும்பாலும் அனைவரும் அங்கு உடற்பயிற்சி செய்கிறார்கள். கடினமான பயிற்சிகளாக இல்லாமல் தாய்ச்சி போன்ற எளிய பயிற்சிகள், நம்முடைய யோகாவை போன்ற உடல் அசைவு பயிற்சிகளை அவர்கள் தினமும் ஈடுபடுகிறார்கள். இத்துடன் அவர்கள் நிகழ்காலத்தில் வாழ்கிறார்கள். எந்த வேலை செய்கிறார்களோ அந்த வேலையில் முழு கவனமும் இருக்கும்படிக்கு அவருடைய வாழ்க்கை முறையை அமைத்து கொண்டுள்ளார்கள். குறிப்பாக அவர்கள் நெவர் ரிட்டையர்ட் என்ற பாலிசியை கடைபிடிக்கிறார்கள். வாழ்க்கையிலிருந்து ஓய்வு பெறுதல், தொழிலிலிருந்து ஓய்வு பெறுதல், உழைப்பிலிருந்து ஓய்வு பெறுதல் என்ற விஷயமே அங்கு கிடையாது. மரண தினம் வரை அவர்கள் ஏதாவது ஒரு செயல்பாட்டை வைத்திருக்கிறார்கள். அதுவே அவர்களுடைய இகிகை. சுருக்கமாக இதை நாம் பார்த்தால், நமக்கு ஒரு பேஷன், அதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அது எனக்கு மிகவும் பிடித்ததாக இருக்க வேண்டும். அதனால் மக்களுக்கு பயன் கிடைக்க வேண்டும். அதிலிருந்து நமக்கு வெகுமதி கிடைக்க வேண்டும். இந்த 4 நிலைகளையே இதனுடைய சுருக்கமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இவற்றை நம் வாழ்வில் கடைபிடிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை தரம் நிச்சயமாக மேம்படும். வணக்கம். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் நண்பர்களே. நீர்ச்சத்து அதிகம் நிறைந்துள்ள காய்கறிகள் உடலில் உள்ள நச்சுக்கள் மற்றும் கொழுப்புகளை கரைக்க உதவும். இதை பற்றி விரிவாக பேசுகிறார் நமது இயற்கை மருத்துவர் திரு சுப்பிரமணியம் ஐயா அவர்கள். வாருங்கள், அவருடைய உரையை கேட்கலாம். வணக்கம். இயற்கை மருத்துவம் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். கனிகள் முதலிடம். மேன் இஸ் ஃப்ரூட்டேரியன். நோய்களை குணமாக்க கனிகள் தான் நன்றாக உதவி செய்யும். அதிலும் சார் உள்ள கனிகள். அதே போல நீருள்ள காய்கள், வாட்டரி வெஜிடபிள்ஸ். நீருள்ள காய்கள் எவை? நாங்கள் காய்களை வகைப்படுத்துகிறோம். எல்லா காயும் ஒன்றல்ல. காய்கறி கடையில் விற்பதெல்லாம் காய்கள் அல்ல. காய்கறி கடையில் உருளைக்கிழங்கு விற்கிறது. அது காய்கறியா? அது கிழங்கு, அது மாவு பொருள். அது முழு உணவு, முக்கிய உணவு. சோத்துக்கு பதிலாக, களிக்கு பதிலாக, இட்லிக்கு பதிலாக சாப்பிட வேண்டிய மெயின் ஃபுட் அது உருளைக்கிழங்கு. ஒரு காய்கறி கடையில் விற்பதாலே காய்கறி ஆகாது, அது கிழங்கு. நாங்கள் காய்கறியை இவ்வாறு வகைப்படுத்துகிறோம். நீர் காய்கள், நீர் குறைந்த காய்கள், கொடிக்காய்கள், செடிக்காய்கள், மரத்து காய்கள். செடி, கொடி, மரம். இதில் மரம் உயர்ந்தது, செடியை விட கொடி உயர்ந்தது. செடிக்காய்கள். கொடி வகைகளில் உயரமாக படரும் கொடி வகைகள், நிலத்திலேயே படரும் கொடி வகைகள், பந்தலில் படரும் கொடி வகைகள், சிறிய இலையுள்ள காய்கறி வகைகள், பெரிய பெரிய இலையுள்ள காய்கறி வகைகள், சிறிய அளவுள்ள காய்கறிகள், பெரிய அளவுள்ள காய்கறிகள், பச்சையாக சாப்பிடக்கூடிய காய்கறிகள், பச்சையாக சாப்பிட முடியாத காய்கறிகள், மருத்துவ குணம் மிகுந்த காய்கறிகள், சுவை மிகுந்த காய்கறிகள். இப்படியெல்லாம் நாங்கள் வகைப்படுத்தி வைத்திருக்கிறோம். எல்லா காய்கறிகளையும் எல்லோரும் சாப்பிடலாம் என்றாலும் கூட தேவை அறிந்து, நோய் அறிந்து, நலம் அறிந்து, ஒத்துக்கொள்ளும் குணம் அறிந்து சாப்பிட வேண்டியது முக்கியம். ஆனால் நீர்க்காய்கள் என்ற வரிசையை பார்ப்போம். அந்த காயில நீர் இருக்க வேண்டும், வாட்டர், ஃப்ளூயிட்.
லிக்விட். நார் இருக்க வேண்டும், ஃபைபர். அது உள்ளே விதை இருக்கும், விதை இல்லாமலும் இருக்கலாம். விதை இல்லாமல் பொதுவாக காய்கறிகள் இருப்பது இல்லை. உருளைக்கிழங்கில் விதை இல்லை, அதுவே தான் விதை. வெங்காயத்துக்குள்ளே விதை இல்லை, அதுவே தான் விதை. நீர்க்காய்களில் முதலிடம் வகிப்பது பூசணிக்காய், பூசுனைக்காய். பூசணிக்காய் எப்படி சாறு குடிப்பது என்பது வேறொரு பதிவிலே சொல்லியிருக்கிறோம். அதை தேடி பிடித்து கேட்டுக்கொள்ளுங்கள். அதில் அல்வா செய்வது எப்படி என்றும் அதில் இருக்கிறது. பூசணிக்காய் அல்வாய் வீட்டு முறையில். பூசணிக்காய் பெரிய காய், நீர்க்காய், தண்ணீர்க்காய், கொடிக்காய், நாட்டுக்காய் என்று சாத்வீகமான காய். சாத்வீக குணம், தமோ குணம், ரஜோ குணம். இந்த குணத்தின் அடிப்படையில் பிரிக்கலாம். 6 சுவைகள்: துவர்ப்பு, உப்பு, இனிப்பு, புளிப்பு, கசப்பு, காரம். 6 சுவைகளின் பால் பிரிக்கலாம். இப்படி எல்லாம் பாகுபடுத்தினால்தான் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். பூசணிக்காய் பெரிதாக இருக்கிறது, நீர் இருக்கிறது. அடுத்தது சுரைக்காய், இதில் பெரிதாக இருக்கிறது, நீர் இருக்கிறது. ஆனால் பூசணிக்காயை விட அதில் நீர் குறைவு, பூசணிக்காயை விட அது அளவு குறைவு. பூசணிக்காயில் ஒரு காலத்தில் உருண்டை இருந்தது, நீட்டக்காய் இப்பொழுதெல்லாம் வந்திருக்கிறது. அதே போல சுரைக்காயில் உருண்டைக்காய் தான் இருந்தது. சுரை புருடை என்பார்கள். இந்த சுரை புருடை நன்றாக முற்றின காய் ஒரு பாத்திரமாக பயன்படும். தேன் வைத்துக் கொள்ளலாம், கல் வைத்துக் கொள்ளலாம், தண்ணீர் வைத்துக் கொள்ளலாம். விதை போன்ற பல கெட்டு போகக்கூடிய பொருட்களை உள்ளே போட்டு வைத்தால் கெடாமல் இருக்கும். அந்த சுரை புருடை என்பது நீச்சல் பழகுவதற்கு மிதவையாக பயன்பட்டது. சுரைக்காய் நன்றாக முற்ற விடுவார்கள், அது காய்ந்து விடும், உள்ளே இருக்கிற நீரெல்லாம் வற்றி சுருங்கி போய்விடும். ஒரு பலூன் போல, ஒரு கார் டியூப் போல, நீச்சல் குளத்திலே பயன்படுத்துகின்ற மிதவை போல பயன்படும். சுரை புருடையை கட்டிக்கொண்டு நீச்சல் பழகுவார்கள். அப்படிப்பட்டது சுரைக்காய். அடுத்தது பீர்க்கங்காய், புடலங்காய். புடலங்காய் என்றால் தொங்கிக் கொண்டிருக்கும் காய் நீளமாக வரும், அது சுருண்டு போகக்கூடாது என்று அந்த காலத்திலே புடலங்காய்க்கு கீழே ஒரு துணியை கட்டி, ஒரு பழைய சீலையை கிழித்து கட்டி அதில் கல்லை தொங்கிடுவார்கள். கல் கட்டிய புடலங்காய். இப்பொழுதெல்லாம் கல்கட்டா புடலங்காய் வந்திருக்கிறது. கல்கட்டா என்றால் கல்கத்தா நகரம், கொல்கத்தா இல்லை. இப்பொழுது புடலங்காய்க்கு கல் கட்டுவதில்லை, குண்டு புடலங்காய் வந்துவிட்டது. பீர்க்கங்காய் அப்படித்தான் நீள நீளமாக வரும். ஆனால் இந்த காய்கள், பீர்க்கங்காய், புடலங்காய் எல்லாம் பருவ காலங்களில் மட்டுமே வரும். ஆடிப்பட்டம் தேடிவது என்று சொல்வார்கள். அப்பொழுதுதான் தமிழ்நாட்டிலே மழை நன்றாக பெய்யும். அப்பொழுதுதான் இந்த புடலங்காய், பீர்க்கங்காய், பூசணிக்காய் போன்ற விதைகளை வீட்டை சுற்றி இருக்கிற தோட்டங்களில், விவசாயங்களில் ஊன்றி விடுவார்கள். அது முளைத்து வரும், பந்தல் போட்டு விடுவார்கள், கீழேயே போய்விடும். அது இந்த குளிர்காலமான புரட்டாசி, ஐப்பசி, மார்கழி மாதங்களில் காய் கிடைக்கும். மார்கழி மாதங்களில் எங்கு பார்த்தாலும் அவரைக்காயும் அரசாணிக்காயும் கிடைப்பதை நாம் பார்க்கலாம். இந்த காய்கள் மிக சுவையானவை, சத்து மிகுந்தவை, நோய் எதிர்ப்பு தன்மை குறைந்தவை. ஆனால் ஒரு சித்த மருத்துவ நூலிலே கோமாளித்தனமாக எழுதப்பட்டிருக்கிறது. என்ன சொல்வது? புடலங்காய் திங்காதீர்கள், பைத்தியம் பிடித்துவிடும் என்று எழுதியிருக்கிறது. உலகத்தில் எத்தனை புடலங்காய் விளைந்து கொண்டிருக்கிறது. யாரா பைத்தியம் பிடித்து விட்டார்களா? சாப்பிடவில்லையா? டன்னாக புடலங்காய் லாரிகளில் போகிறது. எங்கள் இயற்கை மருத்துவமனையில் புடலங்காய் முக்கியமான 5 காய்கறிகளில் ஒன்று. 3 நாட்களுக்கு ஒரு முறை புடலங்காய் திருப்பி வந்து கொண்டே இருக்கும். அப்படியெல்லாம் சில நூல்கள் எழுதியிருப்பதை பார்த்தால் ஏன் இப்படி எழுதினார்கள்? யார்? இதுக்கு விஞ்ஞான பூர்வமான உண்மை எதுவும் இல்லை. இதை பற்றி யாரும் சித்த மருத்துவர்கள் பேசுவதில்லை. அவர்கள் புடலங்காயை பற்றி சொல்வதே இல்லையே. மருந்துகள், மூலிகைகள், லேகியங்கள், பஸ்பங்கள், குளிகைகள் என்றுதானே பேச வேண்டியிருக்கிறது. நோயாளிகள் அதைத்தானே கேட்கிறார்கள். ஏதாவது மருந்து கொடுங்க டாக்டர், எனக்கு பாடமெல்லாம் வேண்டாம். பாடம் இல்லாமல் எப்படிங்க சௌக்கியமாக முடியும்? இது புடலங்காய், பீர்க்கங்காய், சுரைக்காய், பூசணிக்காய், இதனாலும் நம்முடைய கிராமங்களில் விளைந்தது. அவரைக்காய் விளைகிறது, ஆனால் அதில் நீர் சத்து இல்லை. அது கொடி காய்கறி, அது பருப்பு, அதில் புரதம் அதிகம். ஆகவே அதில் வாயு உண்டாவதற்கு வழிவகை இருக்கிறது. அவரைக்காயை தனியாக வைத்துக் கொள்வோம், ருசி அதிகம். இப்பொழுது சௌச்சவ் என்கின்ற ஒரு காய் இருக்கிறது, மேரா காய் என்று பெயர். அதற்கு இன்னொரு பெயர் பெங்களூரு கத்திரிக்காய்.
இன்னொரு பெயர் முள்ளு கத்திரிக்காய், சௌ சௌ. அது சிறந்த காய்கறி. அது கீழே பொதுவாக விளைவதில்லை. நம்முடைய கீழ் திரை பிரதேசங்களில், நம்முடைய மாவட்டங்களில் விளையாது. அது விளைவதற்கு கொஞ்சம் உயரமான பகுதி தேவை. குன்னூர், ஏற்காடு, ஏலகிரி போன்று 2000 3000 அடி உயரம் இருந்தால் அது விளையும். அங்கே நன்றாக விளையும். கீழே எங்கள் வீட்டில் கூட மேராக்காய் போட்டிருக்கிறோம். செடி நன்றாக வரும், காய் கொஞ்சமாக வரும், சின்னதாக வரும். அது பழக்க வேண்டும். இந்த மேராக்காயை யானைகள் விரும்பி சாப்பிடுகின்றன என்று கேள்விப்படுகிறோம். இந்த மேராக்காய் மூட்டைகளை அறுவடை செய்து அங்கே அடுக்கி வைத்திருப்பார்கள். மூட்டைகளில் ஊட்டி, குன்னூரெல்லாம் யானைகள் சகஜமாக வரும். அவையெல்லாம் எடுத்து சாப்பிட்டு விடுவார். நன்றாக விரும்பி அள்ளி போட்டு விடுவார்கள் யானைகள். ஒரு வாய்க்கு ஒரு காய் மென்றால் முடிந்து விட்டது. சிறந்த காய்கறி. நான் ஆராய்ச்சி செய்தேன். அது கொடி காய்கறி, பெரிய பெரிய இலைகள். ஸோ இந்த 5 காய்கறியும் நீங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும். பூசணிக்காய், சுரைக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், மேராக்காய், இந்த 5ம் நீர்க்காய். இதுதான் எங்கள் மருத்துவமனையில் தினசரி மாறி மாறி வரும். மதியம் ஒரு காய் வரும், நிறைய கொடுப்போம். மாலையில் இன்னொரு காய் வரும், நிறைய கொடுப்போம். தனித்தனியாகத்தான் செய்வோம். புடலங்காய் என்றால் புடலங்காய் மட்டும் தான் செய்வோம். சில சமயங்களில் நோயாளியின் விருப்பத்திற்கேற்ப 2 காய்களை இணைப்போம். அவர்கள் போர் அடிக்குது என்று சொல்வார்கள். ஆகவே இந்த புடலங்காய்க்குள்ளே கொஞ்சம் கேரட்டு போட்டிருப்போம், பூசணிக்காய்க்குள்ளே கொஞ்சம் வேறொரு பீர்க்கங்காயை போட்டிருப்போம். இப்படி மக்களுடைய வேண்டுகோளுக்காகத்தான் மாற்றுவோமே தவிர ஐடியல் உயர்ந்த நிலை என்றால் ஒற்றை ஒரு காய் தான் வேக வைப்போம். இப்பொழுது நினைவில் வைத்துக்கொள்ள உங்களுக்கு ஒரு வசதி சொல்கிறேன். குண்டுக்காய் 2, குண்டான காய் 2. எதை? பூசணிக்காய், சுரைக்காய் 2 குண்டாக இருக்கிறது. நீட்டமான காய் 2, புடலங்காயும் பெருக்கங்காயும் நீட்டமாக இருக்கிறது. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அளவான சிறிய காய் 1 மேராக்காய் என்கின்ற சௌச்சௌ. இதில் பூசணிக்காய் முதல் தரம். சில நோயாளிகளுக்கு இந்த சௌச்சௌ என்கின்ற மேராக்காய் மிக அற்புதமாக இருக்கிறது. ஒரு என்ஜினியர் வந்தார், PWD என்ஜினியர். அவருடைய வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனைகள், தவறுகள், அவர் செய்த தவறுகள், ஏற்பட்ட தவறுகள், வாழ தெரியாத வாழ்க்கை, மிகவும் நோயாளி ஆகிவிட்டார். ஜீரண சக்தி குறைந்து போய்விட்டது. காரணம் என்ன? அவர் பிரம்மச்சரிய விரதத்தை தவற விட்டு அந்த சிற்றின்பத்தை அதிகம் நாடி அதிலே அவர் அப்படி நோய் வந்து விட்டார். இது ஆராய்ச்சியில் தான் கண்டுபிடிக்க முடியும். மருத்துவ பரிசோதனையில் இந்த நோய் ஏன் வந்து என்று தெரியாது, என்ன இருக்கிறது என்று தான் தெரியும். வயிற்றுக்குள்ள புண்ணு இருக்குது, லிவர் வீக்காக இருக்குது, இதுதான் சொல்லும். காரணத்தை கண்டுபிடிக்கிறது தான் வைத்தியம். இயற்கை மருத்துவர் என்றால் காரணத்தை கண்டுபிடிப்பார்கள். அப்படி அவர் எனக்கு மிகுந்த நண்பராக இருந்தார். வைத்தியத்துக்கு வந்தார். அவருக்கு செரிமான சக்தி மிக மிக குறைவு. ஒல்லியாக இருப்பார். நடக்கவே கஷ்டம். 3-4 வருடங்களாக நோயாளி. இதில் 1 வருடம் அவர் மருத்துவ விடுப்பு, வேலைக்கே போகவில்லை. அப்படி நோயாளி. அவருக்கு குழந்தைகள் கிடையாது. அன்பு மனைவி, காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள். அந்த அம்மா ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. இந்த நோயாளி என்ன செய்வது? இந்த மாதிரி சிக்கலான கேஸுகள் தான் எங்களிடம் கடைசியில் வருவார்கள். எல்லா பக்கம் பார்த்து கெடுத்து விட்டு வருவார்கள். அவருக்கு நாங்கள் பழச்சாறுகள் கொடுத்தோம், பழங்கள் கொடுத்தோம். அவருக்கு கொஞ்சம் காய்கறி தேவைப்படுகிறது. நான் பூசணிக்காய் கொடுத்து பார்த்தேன். ஒரு பொருளை கொடுத்து பார்த்து அதனுடைய விளைவு, பலன், நலன் என்ன ஆகிறது என்று நாங்கள் உடனே ஆராய்ச்சி செய்வோம். இப்போ அவருக்கு பூசணிக்காய் கொடுத்து பார்த்தோம். சாப்பிட்டார், கொஞ்சம் ஒத்துக்கொள்கிறது. ஆனாலும் பிரச்சனைகள் வருகிறது. புடலங்காய், பீர்க்கங்காய், சுரைக்காய் எல்லாம் கொடுத்து பார்த்தோம். அப்பொழுது அவருக்கு இந்த சௌச்சௌ என்கின்ற மேராக்காய் கொடுத்தோம். அவருக்கு மிக பொருத்தமாக இருந்தது. எந்த பிரச்சனையும் வரவில்லை. ஆகவே மிக மிக செரிமானமே சக்தியே இல்லாதவர்களுக்கு கூட இந்த சௌச்சௌ மிகவும் உதவியாக இருக்கிறது. புரிந்து கொண்டீர்களா? ஆகவே சௌச்சௌ என்கின்ற காய்கறி கிடைத்தால் அவசியம் வாங்குங்கள். ருசியாக இருக்கும். அதன் நடுவில் ஒரு விதை இருக்கும். மாங்கொட்டை போல வெள்ளை பருப்பு இருக்கும்.
அதை வெட்டி வீசாதீர்கள், அதையும் போட்டு சமையுங்கள். அந்த தோல் மிகவும் கெட்டியாக இருந்தால் சீவிக்கொள்ளலாம், அது மேலே முள் இருக்கும். நான் எனக்கு சமைக்கும் பொழுது அந்த தோலை சீவி எறியாமல் தோலுடனே போட்டு சமைப்பேன். அதை மென்று சாப்பிடும் பொழுது அந்த தோலானது சக்கையாக நாராக வாயில் வந்து நிற்கும், மென்று கொண்டே இருப்போம். முருங்கைக்காயை மென்று விட்டு தோலை சக்கையை துப்புகிறோம் அல்லவா, கரும்பை தின்று விட்டு சக்கையை துப்புகிறோம் அல்லவா, அதுபோல இந்த காய்கறிகளை மென்று சாப்பிட்டு விட்டு நான் அந்த சக்கையை மென்மையாக இருந்தால் விழுங்கி விடுவேன். கொஞ்சம் நாற்பொருள் தேவை, ஒன்றும் ஆகிவிடாது. வெந்து போன மேராக்காயினுடைய தோலில் உள்ள சக்கை கொஞ்சம்தான், ஒன்றுமாகாது, விழுங்கலாம். நன்றாக முருங்கைக்காயினுடைய சக்கையை கூட நன்றாக மென்று மென்று விழுங்கலாம். நாற்பொருள் மலச்சிக்கல் நீங்கும். இந்த மாதிரியான புதுமையான புரட்சிகரமான கருத்துக்களை யாரும் சொல்வதில்லை. இது பார்த்தால் முட்டாளித்தனமாக கோமாளித்தனமாக தெரியும். முருங்கைக்காயை மென்று சக்கையை முழுங்கிறதா? முருங்கைக்காயை மென்று சக்கையை முழுங்கிறதுக்கு இப்படி கேலி பேசுகின்ற நீங்கள், எந்த உயிரும் தீண்டாத ஈ, எறும்பு, காக்கை, குருவி, குரங்கு, மாடு, ஆடு தீண்டாத ஒரு ரசாயன விஷ மருந்துகளை காசு கொடுத்து வாங்கி அள்ளி அள்ளி விழுங்கிக் கொண்டு ஆரோக்கியம் வேண்டும் என்று அலைந்தால் கிடைக்குமா? ஏன் முருங்கைக்காயை மென்று தின்றால் என்ன 1 கிலோவா சாப்பிட போகிறீர்கள்? ஏதோ 2 முருங்கைக்காய் துண்டு வருகிறது, அதை சோற்றுடன் தான் தின்கிறீர்கள். அதை ஏன் எடுத்து வெளியே வைக்கிறீர்கள்? இதெல்லாம் நான் செய்த ஆராய்ச்சிகள், சாப்பிட்டு பார்த்திருக்கிறேன், ஒன்றும் ஆகவில்லை. ஆனால் என்ன, வெகு நேரம் நின்று கொண்டே இருக்க வேண்டும். இதை தின்பண்டங்களை அசை போடுகிறீர்கள், அறவை செய்கிறீர்கள். ஏன் முருங்கைக்காய் அசைக்க அரைவை செய்யக்கூடாதா? நன்மை வேண்டுமென்றால் செய்யுங்கள். முருங்கைக்காயினுடைய ஒவ்வொரு நார் நரம்பிலும் சத்துக்கள் இருக்கின்றன. முருங்கைக்காயில் அந்த கூழ் பகுதியில், சதை பகுதியில் இருக்கிற சத்துக்களை விட இந்த நார் பகுதியில் சத்து அதிகம். இப்படி மென்று சாப்பிட்டால் சத்துக்கள் உள்ளே கிடைக்கும். ஆகவே மேராக்காய் சமைக்கும் பொழுது அதை ஆவியிலே நீரிலே அளவாக சமைத்து அதில் தேங்காய் துருவலை போட்டு அற்புதமாக அதை உணவாக சாப்பிடுங்கள், அற்புதமாக சாப்பிடுங்கள். அது ஒரு முழு உணவு, மிக ருசியாக இருக்கும். மேராக்காயை தண்ணீரில் வேக வையுங்கள், தேங்காய் துருவல், கொத்தமல்லி தழை போட்டுக்கொள்ளுங்கள், ஒரு வெங்காய மிளகாய் போட்டுக்கொள்ளுங்கள். எண்ணெய் தாளிதம் அவசியமில்லை, கொத்தமல்லி தழை போட்டால் போதுமானது. கொத்தமல்லி தழை நிறைய போடுங்கள், தேங்காய் துருவல் நிறைய போடுங்கள். இப்படி மேராக்காயை வேக வைத்து சாப்பிடுங்கள். அடுத்த காய்கறிகளை எப்படி வேக வைக்கலாம் என்பதை பற்றி அடுத்த பதிவில் சொல்கிறேன். வணக்கம் நண்பர்களே. கடந்த பயிற்சி தொகுப்பில் தொடர்ந்து தினமும் நன்றி உணர்வு பாடத்தை கேட்டு வந்தோம். அங்கே நீங்கள் தினசரி வழிநடத்தப்பட்டீர்கள். இந்த பயிற்சி தொகுப்பில் நீங்கள் சுயமாக சிந்தித்து நன்றி உணர்வை தினசரி வெளிப்படுத்த வேண்டும். நீங்கள் முக்கியமாக கருதும் 5 நபர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். இந்த 5 நபர்களுக்கு தினசரி இந்த பயிற்சி தொகுப்பு முடியும் வரை ஏதாவது ஒரு காரணத்துக்காக நீங்கள் நன்றி உணர்வை தெரிவிக்க வேண்டும். மேற்கொண்டு 5 நபர்களுக்கோ பொருட்களுக்கோ அல்லது சம்பவங்களுக்கோ நீங்கள் உங்கள் விருப்பப்படி நன்றி உணர்வை தெரிவிக்கலாம். இந்த 10 பேருக்கு நன்றி உணர்வை தெரிவிப்பது இந்த பயிற்சிகளின் கட்டாயமாகும். இதற்காக உங்களுக்கு 10 நிமிடங்கள் வழங்கப்படுகிறது. நீங்கள் நன்றி உணர்வை உங்கள் குறிப்பேட்டில் எழுதிய பிறகு அடுத்த பாடத்தை தொடரலாம். நன்றி. இப்பொழுது பாடங்களை எழுதத் தொடங்குங்கள்.
வணக்கம் நண்பர்களே. இனி நமது பழக்க வழக்கங்களை பற்றிய திரு சரவணகுமார் அவர்களின் உரையை கேட்கலாம். அன்பின் உறவுகளுக்கு வணக்கம். நான் சரவணகுமார் கருப்புசாமி. உறவுகளே, இந்த உலகத்தில் இருக்கும் மனிதர்கள் அனைவரும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. ஒரே மாதிரி உடலமைப்பு பெற்றவர்கள் கூட மனதளவில் பெரிய மாற்றங்களை கொண்டிருக்கின்றனர். உடலாலும் மனதாலும் ஒரே மாதிரி இருப்பவர்கள் கூட அவர்களை சுற்றி இருக்கும் சூழ்நிலையால் மாறுபடுகிறார்கள். இதுபோலத்தான் இங்கிருக்கும் ஒவ்வொருவருடைய மன உறுதியும் ஒருவருக்கொருவர் மாறுபடும். அந்த மன உறுதியின் மாற்றத்தை பொறுத்து அவர்களுடைய வெற்றியும் மாறுபடுகிறது. இப்படிப்பட்ட மன உறுதியை நாம் நமது அன்றாட வாழ்வில் எப்படி நடைமுறைப்படுத்துவது என்று நீங்கள் யோசித்திருக்கலாம். நாம் நம்மிடம் இருக்கும் அனைத்தையும் இருந்தால் கூட அதை தாங்கிக் கொள்ளும் மன உறுதியுடன் இருப்பது அவசியமானது. மன உறுதியை எப்படி நடைமுறையில் பெருக்கிக் கொள்வது என்று பார்ப்போம். மன உறுதியை பெருக்கிக் கொள்ள முதலில் அதற்கான வெகுமதியை நீங்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டும் உறவுகளே. அதாவது ரிவார்டை முடிவு செய்து கொள்ள வேண்டும். பின்பு அதற்கான கியூவை, அதாவது அறிகுறியை தேர்வு செய்து அந்த செயலை, அதாவது ரொட்டீனை தொடர்ந்து செய்யும் போது உங்கள் மன உறுதியானது நாளாக நாளாக உங்களுக்கு சிறந்த பலனை தரும். ஒரு பேருந்து விபத்தில் சிக்கிய பலர் ஒரே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருந்தனர். ஒவ்வொருவருக்கும் உடலில் ஒவ்வொரு பாகம் சேதமடைந்திருந்தது. ஒவ்வொருவரும் அதற்கேற்ற சிகிச்சைகளால் உடல்நலம் சரியாக்கப்பட்டு வந்தார்கள். அங்கிருந்த ஒருவருக்கு கால் உடைந்திருந்தது. ஆனால் அங்கிருந்தவர்களை விட அவர் மிக விரைவாக குணமடைந்து வந்தார். மருத்துவர்களுக்கு அதை கண்டு வியப்பாக இருந்தது. அதற்கு காரணம், தினமும் தனது காதலியை பார்க்க பேருந்து நிலையத்துக்கு அவர் சென்றிருந்தார். கால் உடைந்த போது எப்படி பேருந்து நிலையத்துக்கு சென்றார் என்ற கேள்வி உங்கள் அனைவருக்கும் இருக்கும் தான். தினமும் மாலை 3:30 மணி அளவில் அவரது காதலி அந்த பேருந்து நிலையத்துக்கு வருவாள். தினமும் அவளை பார்க்க அவரும் அங்கு செல்வார். கால் உடைந்த சில நாட்களாக அவரால் அங்கு செல்ல முடியவில்லை. அவர் காதலியை பார்க்க வேண்டும் என்ற ஆசையால் முதலில் அங்கே செல்வது அவருக்கு கடினமாக இருந்தாலும் சற்று நேரமே கிளம்பி மருத்துவமனையிலிருந்து பேருந்து நிலையத்துக்கு சென்று விடுவார். ஆரம்ப காலங்களில் இது அவருக்கு மிகவும் கடினமானதாக இருந்தது. ஆனால் உண்மையில் அதுதான் அவரது உடல் குணமாக உதவியாக இருந்தது. அவர் தனது காதலியை பார்க்க வேண்டும் என்கிற ஆசையால் தினமும் அவரது உடலை வருத்தி அந்த பேருந்து நிலையத்துக்கு செல்லும்போது அவரது உடல் உறுப்புகள் இயல்பாக செயல்பட தொடங்கிவிட்டன. அவரின் அந்த செயல் பழக்கமாகவே மாறிவிட்டது, அதாவது ரொட்டீனாக மாறிவிட்டது. அதோடு அவரது மன உறுதியும் அதிகரித்து உடலும் மனமும் முழுமையாக மாறியிருந்தது. அங்கிருந்து அனைவரோடும் ஒப்பிடும்போது அவரின் உடல்நலம் விரைவாக சரியானது. மருத்துவர்களை வியப்பில் ஆழ்த்தியது. இதற்கு காரணம், அவர் தன் மன உறுதியை அதிகமாக பெருக்கிக் கொண்டார். அதற்கு முதலில் அவர் ஆசையை உறுதி செய்து கொண்டார். அவர் 3:30 மணிக்கு அந்த பேருந்து நிலையத்துக்கு சென்றால் அவரின் காதலியை காண முடியும். இது அவரின் ஆசை. ஆனால் கால் உடைந்து கிடக்கிறதே என்ற யோசனையும் இருக்கிறது. முதல் நாள் 3 மணி ஒலித்ததும் அதை அவர் பழக்கத்திற்கு அறிகுறியாக வைத்து கொண்டார். அதாவது அதை கியூவாக வைத்து கொண்டார். அந்த அறிகுறியின் தொடர்ச்சி வழக்கம், அதாவது ரொட்டீன். அவளை காண அவர் பேருந்து நிலையத்துக்கு செல்ல வேண்டும். முதல் நாள் செல்லும் போது அவரது உடல் அவருக்கு ஒத்துழைக்கவில்லை. அதனால் அவர் சரியான நேரத்திற்கு அங்கு செல்ல முடியவில்லை. ஆனால் அவர் காதலியை பார்க்க வேண்டும் என்ற ஆசை அவரை தினமும் அங்கு அழைத்து சென்றது. இந்த ஆசை அவரின் மன உறுதியை மிக அதிக அளவில் பெருக்கியது உறவுகளே. என்ன நடந்தாலும் சரி, நான் அவளை பார்த்தே ஆக வேண்டும் என்று அவர் சொல்லும் அளவுக்கு மன உறுதி இருந்தது. இதனால் அவரது உடல் பாகங்கள் மற்றவர்களை விட வேகமாக வலுப்பெற்றது. இதுபோல நீங்களும் உங்களது மன உறுதியை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் முதலில் நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களின் மீது ஆசையை அதிகரித்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தேவையான பொருட்கள் உங்கள் ஆசைகள் என்றால் அதை பெறுவதற்கான செயலை மீண்டும் மீண்டும் செய்யும் போது அவை பழக்கமாக மாறி அது உங்களுக்கு அதிக அளவு மன உறுதியை கொடுக்கிறது. உங்கள் செயல்கள் பழக்கங்களாக மாறும்போது அதன் வீரியம் அதிகரிக்கும். அந்த செயல் செய்ய தேவைப்படும் காலத்தின் அளவும் அதை செய்ய நீங்கள் செலவிடும் ஆற்றலும் குறைவு. இதன் காரணமாகவும் உங்கள் மன உறுதி அதிக அளவில் பெருகுகிறது உறவுகளே. நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் நண்பர்களே. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவுக்கு வருகின்றன. உங்களது தினசரி உடற்பயிற்சிகளை முடித்துவிட்டு தங்களது வழக்கமான பணிகளுக்கு
நீங்கள் திரும்பலாம். நன்றி, நன்றி, நன்றி.